டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். செங்கோட்டையில் பாதுகாப்பு குறைபாடு, 7 போலீசார் நீக்கம். மீண்டும் முழுவீச்சாக கள ஆய்வை தொடங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 12ஆம் தேதி கோவை செல்கிறார். தமிழகம் முழுவதும் 280 காவல் நிலையங்கள் தரம் உயர்கிறது. 1.20 கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கீடு. அன்புமணி மீது மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை கூறிய ராமதாஸ், தனது செல்போன் ஹேக் செய்யப்படுவதாக காவல்துறையில் புகார். தங்கம் விலை கடுமையாக உயர்ந்தது. சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து சவரன் 75,000 ரூபாயை நெருங்குகிறது. இனி விரிவான செய்திகள். செங்கோட்டையில் பாதுகாப்பு குறைபாடு புகாரில் 7 போலீசார் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சுதந்திர தினத்தை ஒட்டி முழுவீச்சில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. செங்கோட்டையில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக சிறப்பு குழு ஒன்று சாதாரண உடையில் செங்கோட்டைக்குள் நுழைந்தபோது அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அதை சற்றும் கவனிக்காமல் இருந்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் 7 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். நாடாளுமன்றத்தில் பீகார் வாக்காளர் பட்டியல் பிரச்சினையை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டால் இனி விவாதமே கிடையாது என அமைச்சர் கிரண் ரிஜிஜு எச்சரித்திருக்கிறார். பீகார் வாக்காளர் பட்டியல் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதனால் அவை நடவடிக்கைகள் பெரிதும் முடங்கியுள்ளன. இந்நிலையில் இனி விவாதமே இல்லாமல் மசோதாக்களை நிறைவேற்றுவோம் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு எச்சரித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முழுவீச்சில் கள பணியாற்ற தொடங்கியுள்ளார். இந்நிலையில் அவர் வரும் 12ஆம் தேதி கோவை செல்ல உள்ளார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் முதலமைச்சருக்கு திமுகவினர் சிறப்பான வரவேற்பளிக்க திட்டமிட்டிருப்பதாகவும், கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று முதலமைச்சரை வரவேற்பார்கள் என்றும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகம் முழுவதும் 280 காவல் நிலையங்களை தரம் உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சப் இன்ஸ்பெக்டர்களால் நிர்வகித்து வந்த 280 காவல் நிலையங்களை இன்ஸ்பெக்டர்கள் தலைமையிலான காவல் நிலையங்களாக தரம் உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 1366 தாலுகா காவல் நிலையங்களில் 424 காவல் நிலையங்கள் சப் இன்ஸ்பெக்டர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்நிலையில் 280 காவல் நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்டு அதற்காக 1,19,78,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அன்புமணி மீது தொடர்ந்து பரபரப்பு புகார்களை தெரிவித்து வரும் ராமதாஸ் மேலும் ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டுள்ளார். ராமதாஸின் செல்போன் வைஃபை மூலம் ஹேக் செய்யப்படுவதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது அன்புமணியின் நிதி மேலாளர் சசிகுமார் மூலம்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே அன்புமணி ஒட்டுக்கேட்பு கருவியை தனது நாற்காலியில் வைத்ததாக ராமதாஸ் குற்றம் சாட்டி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் உரிமை போராட்டங்களை உறுதியுடன் முன்னெடுப்போம் என்ற தொண்டர்களுக்கு திமுக தலைமை அழைப்பு விடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாக இணைய வேண்டும் என்றும், நம் மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்று இணைந்து செயல்படுவோம் என தெரிவித்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். 25ஆம் தேதி மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருவதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக முன்கூட்டியே மாநாட்டை நடத்த வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது. இதனை அடுத்து வரும் 25ஆம் தேதிக்கு பதில் 21ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என விஜய் அறிவித்திருக்கிறார். தங்கம் விலை இன்று மீண்டும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 74,960 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து 9,370 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த 4 நாட்களில் 1,760 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.